பன்னிசை பாடசாலை நடத்திய தமிழிசை பயணம் 2025 மாணவர் அரங்கிசை மற்றும் 2வது பட்டமளிப்பு விழா கடந்த ஞாயிறன்று சைபஜயா பல்கலைக்கழகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இப்பாடசாலை தற்போது 300 மாணவர்களுக்கு திருமுறை பன்னிசை போதனை செய்து வருகிறது. அவ்வகையில் 12 திருமுறைகள் மற்றும் 24 தேவார பண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் மூலம் 4 ஆண்டுகள் பயின்று 3 நிலை சான்றிதழ் படிப்பை முடித்த மாணவர்கள் பட்டம் பெற்றனர். இவ்வாண்டு 16 மாணவர்கள் பட்டம் பெற்றதுடன் 150 மாணவர்கள் சான்றிதழ் பெற்றனர். விழாவில் சைபஜயா பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் தான்சிரி டாக்டர் பாலன் மற்றும் மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் ஸ்ரீ காசி சங்கபூஷன் தங்ககணேசன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். பன்னிசை பாடசாலை திருமுறை பன்னிசையை முறையான கல்வியாக உயர்த்தும் முன்னோடி என பன்னிசை பாடசாலை ஆலோசகர் டத்தோ சி.எம். விக்னேஸ்வரன் வணக்க மலேசியாவிடம் கூறினார். ஸோ இந்த வருஷம் இந்த கிராஜுவேஷன் நிகழ்ச்சி பன்னிசை பாடல்கள், அதாவது தேவார பண்களில் 16 பண்களில் கற்றுக்கிட்டு 4 வருஷம் பயிற்சி சென்ற பிறகு அவங்களுக்கு கிராஜுவேஷன் மாதிரி நடத்துகிறோம். ஏறக்குறைய ஒரு 68 ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் பண்ணுறாங்க இந்த வருஷம். கலந்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 300 மாணவர்களுக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ என்ன செய்வோம்னா அவங்க கிராஜுவேஷனுக்கு முன்னாடி பட்டம் பெறுறதுக்கு முன்னாடி ஒரு கச்சேரி முறையில் தேவாரத்தை பாடியிருக்காங்க. ஸோ இந்த முழுக்க பன்னிசை மூலமாக பன்னிசை தான் ஒரு மையமாக வச்சு பாடுறாங்க. தமிழ் இசைன்னு சொல்லுவாங்க, பன்னிசைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் அதோட ராகத்துக்கு ஈக்குவலாக உள்ள ஒரு 16 பன்னிசைகளை பாடி அதுக்கப்புறம் அதை தேர்ச்சி பெற்ற பிறகு அதை பாடின பிறகு தான் அவங்கள கிராஜுவேட் பண்ண விடுவோம். ஏறக்குறைய ஒரு 4 ஆண்டுகள் பிறகு அவங்க முறையாக பன்னிசை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பாடி தாளத்தோட கரெக்டாக சுருதி தாளம் எல்லாம் கரெக்டாக பாடின பிறகு அப்படி தான் ஒரு சின்ன எக்ஸாம் மாதிரி வைப்போம். அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண பிறகு தான் அவங்க கிராஜுவேஷன் பண்ணுவாங்க. ஏறக்குறைய உங்களுக்கு யங்கஸ்ட் 7 வயசுலேருந்து ஒரு 62 வயசு வரைக்கும் ஒருத்தங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க தான் இன்றைக்கி கச்சேரியில் பாடினாங்க. ஸோ இதுக்கு சரியான முறையான பயிற்சி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பயிற்சிக்கு பிறகு தான் பாடுறாங்க எல்லாமே. இது போன்ற சமய வளர்ப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதில் பெருமை அடைவதாக தான்சிரி பாலன் தெரிவித்தார். பன்னிசை பாடல்ங்கிறது நமதுடைய பூர்வீகம், நமது பாரம்பரியம். இதை இவ்வளவு சிரமத்தோடு இன்றைய ஒரு சூழ்நிலை இதை நடத்தி வருகின்ற அவங்க பன்னிசை பாடல் ஆசிரியர் அவங்க டாக்டர் டத்தின் கலை அவர்களுக்கும் ஆலோசகர் டத்தோ விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் நன்றியை தான் நம்ம தெரிவிச்சுக்கணும். காரணம் என்னென்னா இது நமது ஒரு கட்டுப்பாடு கொண்டுட்டு வருது. அதனால் அந்த கட்டுப்பாடோடு நம்ம ஒரு முயற்சி செஞ்சு இதை கற்றுக்கிறதுனால நம்ம பூர்வீகத்தோடு நம்ம ஒரு தொடர்பு கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. இது 2வது வருடம் இங்கே நடத்திட்டு இருக்காங்க. இது மேலும் மேலும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு வாழ்த்துக்கள். பொதுவாக திருமுறை வகுப்புகள் சமய வழிபாடுகளுக்குள் மட்டுமே நடத்தி வருகின்றன. ஆனால் திருமுறை பன்னிசை போதனையின் தரத்தை உயர்த்தும் நோக்கில் பன்னிசை பாடசாலை பாடத்திட்டம் மற்றும் மதிப்பீட்டு வாயிலாக பன்னிசையை முறையான கற்றல் கற்பித்தல் மூலம் கற்பித்து ஒரு பள்ளியாக இயங்கி வருகின்றது. இதன் மூலம் தகுதி பெற்ற திருமுறை ஆசிரியர்களையும் உருவாக்குகின்றது. எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3 in 1 ஊதுபத்தி, அசல் 3 in 1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும்.